ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இன்றைக்கி உங்களுக்காண்டி நான் ஒரு ரெசிபி கொண்டு வந்திருக்கேங்க. என்னென்னு தானே பார்க்குறீங்க, ஹெல்த்தியான நடக்கடலை முட்டை கிரேவி தாங்க நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக முந்திரி எடுத்துருக்காங்க, ஒரு 6-7 பீஸ் எடுத்துருக்காங்க. முந்திரியை நல்லா வதக்கிக்கலாங்க. அது கூடயே பொடிச்சு வச்ச நடக்கடலை இருக்கு இல்லைங்களா, அந்த நடக்கடலையும் போட்டு நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க. மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க, ஏன்னா தீர்ந்துச்சுன்னா டேஸ்ட் எல்லாம் போயிடும். இப்போ நம்ம வறுத்து எடுத்த நடக்கெல்லாம் ஆறட்டுங்க. நான் 2 தக்காளி எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து மேலே இருக்க தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கிறேங்க. உரித்து எடுத்ததுக்கப்புறமா மேலே க்ரீன் கலரில் ஒரு திக்காக ஒரு சதை இருக்குங்க, அதையும் கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அது போட்டால் கிரேவி நல்லா இருக்காது. ஸோ நான் அதை எடுத்துட்றேன். இப்போ தக்காளியை நம்ம பேஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாங்க. தக்காளி பேஸ்ட்டு பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நடக்கடலையும் முந்திரியும் உள்ளே ஆட் பண்ணி நம்ம அதையும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உள்ளே தண்ணி சேர்க்க வேண்டாங்க. தண்ணி ஏன் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கிரேவிக்கு சேர்க்குறனால இதில் வந்து ஆட் பண்ண வேண்டாங்க. அந்த தக்காளியில் இருக்க ஜூஸே இதுக்கு போதுமான அளவு தாங்க. இப்போ தாளிப்பு பார்க்கலாங்க. தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக சோம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை எடுத்துருக்கோங்க. கரம் மசாலா, மஞ்சத்தூள், கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், சால்ட்டு தேவையான பொருட்கள் போதுங்க. ஓகே, நம்ம இப்போ தாளிப்பு பார்க்கலாங்க. தாளிப்புக்கு நம்ம எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பட்டை, சோம்பு, ஏலக்காயை உள்ளே ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்ததுக்கப்புறமா மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. கரிஞ்சிடுச்சுன்னா ஃப்ளேவர் வந்து மாறிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நீங்கள் எண்ணெயிலே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப வேணாம். மசாலா கரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து மாறிடும். அதனால் லைட்டாக சூடு வச்சுக்கோங்க. நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பெரிய வெங்காயத்தில் கொஞ்சமாக நான் ஆனியன் போட்டுக்கிறேங்க. இந்த கிரேவிக்கு வந்து நீங்கள் நிறைய ஆனியன் சேர்த்துனீங்கன்னா நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து சீக்கிரமாக அடி பிடிச்சிருங்க இந்த கிரேவி. ஏன்னா நம்ம நடக்கடலை, முந்திரி எல்லாம் போட்டிருக்கனால சீக்கிரமாக கொதிச்சிடும், சீக்கிரமாக அடியும் பிடிச்சிடும். அதனால லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் மூடி வச்சுருங்க. ஒரு 3 to 5 நிமிட்ஸில் நல்லா கிரேவி ஆகிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. கிரேவி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருக்க மொட்டு வந்துட்டு நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா மஞ்சக்கரு வந்து உடையாமல் பார்த்துக்கோங்க. மஞ்சக்கரு உடஞ்சிது அப்படின்னா ஃப்ளேவர் வந்து மாறிடுங்க. கிரேவியில் எல்லா மொட்டுமே ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. எக்கு போட்டதுக்கப்புறமா அது மேலே ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சிட்டிங்க. ஒரு 3 to 4 நிமிட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு மொட்டு வந்து வெந்திருக்கும், மேலே வந்து வெந்திருக்காது. அதனால் ஒரு கரண்டியோ ஸ்பூனோ வச்சு திருப்பி போட்டுக்கோங்க. உடையாமல் திருப்பி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மூடி வச்சிங்கன்னா ஒரு 3-4 நிமிட்ஸில் நம்மளோட கிரேவி வந்து சீக்கிரமாக குயிக்காகவே ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் என்னங்க, இதுக்கு சைடிஷ் வேணும் இல்லை, சைடிஷ்காண்டி தாங்க நான் வந்துட்டு சந்தகை தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, பெரிய வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக 1/2 லெமனு, ஒரே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தாங்க எடுத்திருக்கேன். நான் ஏன் மிளகாயில் வந்துட்டு அந்த உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாமே வெளியே எடுத்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு குழந்தை இருக்குதுங்க. ஏன்னா குழந்தைக்கு வந்து நைட்டில் வந்து நான் கொடுக்கும்போது வந்துட்டு பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்தணும் அப்படின்னா அந்த கிரேவியில் வந்து அந்த ஃப்ளேவர் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்துட்டு சூடுலாம் பிடிச்சிக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்துட்டு நான் வந்து பச்சை மிளகா வந்து அதிகமாக சேர்த்த மாட்டேங்க. அது ஃப்ளேவர்காண்டி மட்டும்தாங்க அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் முழுசாகவே சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லைட்டாக சால்ட் சேர்த்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் குயிக்காகவே வந்து நம்மளோட வெங்காயம் வந்து வதங்கிடுங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருக்க தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். லெமன் இது கூட இருக்க ஆஃப் லெமனையும் புழிஞ்சிக்கோங்க. லெமன் வந்துட்டு அதில் இருக்க சீட்ஸ் எல்லாமே வெளியே எடுத்துருங்க. ஏன்னா குழந்தைங்க சீட்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா கசப்பாக இருக்கனால சாப்பிட மாட்டாங்கங்க. அதனால் சீட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சந்தகை அப்படின்னு பார்த்திங்கனாலே நல்லா ட்ரையாக தாங்க இருக்கும். கடையில் வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்கும். வீட்டில் செஞ்சால் நல்ல நூல் மாதிரி இருக்குங்க. நான் வந்து கடையில் தாங்க வாங்கியிருந்தேன். சந்தகை போடும்போது நீங்கள் வந்துட்டு உள்ளே எல்லாமே கொட்டி ஆட் பண்ணதுக்கப்புறம் மசாலாக்குள்ளே நீங்கள் போடும்போது லைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு டைம் தண்ணி தொளிச்சு விட்டுக்கோங்க. நீங்கள் தண்ணி தொளிச்சு விட்டு நல்லா ஒரு கிளறிக்கோங்க. அடுப்பை வந்து மறக்காமல் சிம்மில் வச்சுருங்க. சீக்கிரமாக சந்தகை வந்து அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் டைம் இன்னொரு டைம் கூட தண்ணி தொளிச்சு விடுங்க. தண்ணி தொளிச்சு விட்டு நீங்கள் மீண்டும் நல்லா கிளறினீங்க அப்படின்னிங்கன்னா சந்தகை வந்து நல்லாவே செட் ஆயிருங்க. அப்போ வந்து நல்லாவே நம்ம சேமியா எப்படி இருக்குங்க அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடுங்க. மறக்காமல் இந்த ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறையா பேர் செய்யும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். யாரும் விருப்பப்பட்டு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது சாஃப்டாக இருக்கனாலே கிரேவிக்கும் இந்த சந்தகைக்கும் நல்லாவே காம்பினேஷனாக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஏதாவது சொல்லணுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே, பாய்.